நோய் தீர்வது மட்டுமல்ல, இந்த மனநோய் தீர்வது மன்னிப்பால். உடல் நோய் வேண்டுமானால் தீரலாம். பொருளாதார நெருக்கடியில் இருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, மிகப்பெரிய புதுமை, எல்லாரையும் மனமாற மன்னித்து விட்டேன், உறவை மீண்டும் சரி செய்வேன் என்று துணிவு கொண்டால்தான் உண்மையாகவே நம்முடைய வழிபாட்டுக்கு அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, அதனால்தான் இன்றைக்கு மீண்டுமாக சொல்லப்பட்டது. எவ்வளவு பேர் கோயிலுக்கு வராங்க, வத்தி வாங்கி வைக்கிறாங்க, காணிக்கெல்லாம் கொடுக்கறாங்க, சாரி கொடுக்கறாங்க, எவ்வளோ உதவி செய்யறாங்க. நல்லது, பாராட்டுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கு. இந்த நற்செய்தியிலே நீ பீடத்திற்கு காணிக்கை செலுத்த வரும்போது அங்கே உன் சகோதரனோ சகோதரியோ உன் மீது மனத்தாங்கலாக இருப்பதாக நினைவுற்றால், சில பேர் சொல்லுவோம், என் மனசுல ஒண்ணு இல்லப்பா, அவங்க கோபமா இருந்தா நான் என்ன பண்றது சொல்லுவோம். ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கோபமா இருந்தாலும் நீதான் முதல் முயற்சி எடுத்து சமாதானம் செய்ய வேண்டுமா பாருங்கள்.